2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, குலதெய்வ பிரேண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிசாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க. மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சார பலன்களை போகலாம். ஓகேங்களா? இது எப்படின்னு கோச்சார பலன் நீங்கள் எடுக்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மேசராசி நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி ஜனனமானவனே அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் நேரத்தை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை அமைச்சு நான் பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி என்ன அமைப்பில் எந்த பாவத்தில் போகிறாங்க அப்படிங்கிற மையமாக கொண்டு தான் கணக்கிட்டு அதை பார்த்து நான் பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. ஒரு மைண்டில் இருக்கும், ஆனால் அதை பார்த்தோம் அது கொஞ்சம் இருக்காதுன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அதனால தான் வச்சுக்கிறத பக்கத்தில். சரி, ரைட்டுங்க. இப்போ எல்லா ராசிக்கும் பேச போகிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான் மாற்றி அப்படியே வரும். அப்படியே இப்படி கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் மைண்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி? செவ்வாய் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 கூட 8 கூட அவர் தான் வரார். ஓகேங்களா? அப்போ உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு மிதனத்தில், ஓகேங்களா, இப்போ தான் வக்கரம் நிவர்த்தியாகி புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார். ஓகேங்களா? இப்போ புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 கூடையவன் விருச்சகம் விருச்சக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 8ல் ராசிக்கு 3ல் அதே அமைப்பில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 2 கூடையவன் 7 கூடையவன் சுக்கிர பகவான். அப்போ 2 கோடி 7 கோடி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி ரிஷப சுக்கிரன் தன் சாணத்துக்கு 11ல் ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தில் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரமாகி பயணிக்கிறார். அப்போ உத்திரட்டாதி 3ஆம் பாதம் யாருங்க? யாரோட சாரம்? 10 கூட 11 சனீஸ்வரனோட சாரம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 7 கூடையவன் தன் சார்ந்துக்கு 6ல் ராசிக்கு 12ல் மீனத்தில் அவர் மறைஞ்சி உச்சம் பெறுறார். ஓகேங்களா? 2 கூடையும் தன் சார்ந்துக்கு லாபத்தில் உச்சம் ஆகிறார் குடும்பாதிபதி. 7 கூடையவன் தன் சார்ந்துக்கு 6ல் 12ல் மறைஞ்சி உச்சம் ஆகிறார். ஓகேங்களா? அப்போ உச்சமான மறைவு ஸ்தானம் இருக்குதா? மறைவு ஸ்தானம் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைவு ஸ்தானம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. மக்கரம் ஆகிறார் இல்லைங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறைவு இல்லைன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அதே அமைப்பில் பெறாருங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கூடையவன் 6 கூடையவன் யாருங்க? புதன் பகவான். அப்போ அந்த 3 கூடையவன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 10ல் ராசிக்கு 12ல் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன நீச்சமாகறாரா? அப்போ அந்த பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெறார். சுக்கிரனோட பார்த்தீங்கன்னா அவர் நீச்ச பங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆட்சி பெற்ற ஒரு சனீஸ்வரனோட சாரத்தை தான் அங்கே இருக்கார். ஓகேங்களா? உத்திரட்டாதி சாரங்கிறது 11 கூட ஆட்சி பெற்றிருக்கார் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சோச்ச முறையில் அதுக்கு அந்த 3 கூட 6 கூட நீச்ச பங்கம் தான் ஆகிறாங்க. இந்த மாதங்களில் புதன் நீச்சம் கிடையாது. இந்த பலன் சொல்லும்போது நீச்சம் கிடையாது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 கூட கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 7ல் ராசிக்கு 12ல் அதே நிலையை அடைகிறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 கூட சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 5ல் ராசிக்கு 12ல் அவரும் மறைகிறாரு. அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து சிம்ம சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் சிம்ம சூரியன் தன் சாணத்துக்கு 7ல் ராசிக்கு 11ல், ஓகேங்களா, அவர் சதயம் 4ஆம் பாதம் புஷ்கர மாதம் பெற்று அதே 5ஆம் இடத்தை பார்த்து தன்னோட ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9 கூடையும் 12 கூடையும் குரு பகவான். அப்போ அது 9 கூட தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 2ல் ரிஷபத்தில். அப்போ ரிஷபம் சுக்கிரனும் மீன குருவும் பார்த்தீங்கன்னா பாவ பரிவர்த்தனை இருக்கிறாங்க. இப்போ தான் குரு வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ இவர் நிவர்த்தி ஆகிட்டார். ஆனால் அப்போ அங்கே சுக்கிரன் வக்கரம் ஆகிட்டார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ தன் ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது தன் ஸ்தானத்துக்கு 6ல் பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 கூட 2ஆவது ரிஷபத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரோகிணி 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அப்போ 4 கூட சந்திரனோட சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 கூடையவன் மீன குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 2ல் அதே நிலையில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 10 கூடையவன் 11 கூடையவன் சனீஸ்வர பகவான். 10 கூடை மகர சனி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 11ல் இந்த ராசிக்கு பாதகம் ராசியான லாபாதிபதியான அந்த ஸ்தானத்தில் போய் பார்த்தீங்கன்னா 10 கூடை தன் சாணத்துக்கு 2ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெறார். ஓகேங்களா? அப்போ என்ன சாரத்தில் ஆட்சி பெறார்? புரட்டாதி 3ஆம் சாரத்தில் 9 கோடி 12 கோடி குருவோட சாரத்தில் ஆட்சி பெறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உத்தரம் 3ஆம் பாதம் தான் போயிட்டுருக்கார். அதே 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம ராகு பகவானும் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா, ரைட் ஓகே. இப்போ இது பலன் பார்த்துடலாங்களா? இப்போ 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு எங்கள் அப்பா. ரைட் சரி, பலன் போயிடலாங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலங்களில் உங்களுக்கு எப்போ என்ன பலன் கொடுப்பாங்க, என்ன எப்படி உங்களுக்கு செயல்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அது சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக இருக்கும். நல்ல ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் சிறப்பான பயணம், அற்புதமான பயணத்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த காலகட்டமும் தந்தையாரெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சுற்றுப்பயணம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் போவாங்க, தூரத்து பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்ம திருப்தியோட சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். முயற்சி இது போய் இளைய சகோதர உதவிகள் நீ நாடுவீங்க. அதை முயற்சி நீங்கள் நாடும்போது பார்த்தீங்கன்னா சிறு பையனோட தூரத்தை பையன் நம்ம சொல்லியாச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஆசிரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆசிரியர்களும் சரி, அது ஆன்மீக சம்மந்தப்பட்டவர்களும் சரி, பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்களும் சரி, ஒரு ஆன்மீக தொடர்பாக நீங்கள் என்ன வேணால் எந்த தொடர்பில் வேணால் நீங்கள் இருங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிறப்பான ஒரு அங்கீகாரத்தோ சிறப்பான பலன் கிடைக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பான பலனோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அந்த சாரத்தில் இருக்குன்னா வந்து ராசி அதிபதி அந்த ஒரு அமைப்பினை பெறுவார். ஓகேங்களா, அந்த சாரை வாங்கி ராசி அதிபதி பயணிக்கிறனா புனர்பூசம் 2ஆம் பாதம் பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த சாரை வாங்கி பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து தூரத்து பயணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க அந்த காலகட்டங்களில் இந்த பிஹெச்டி ஊர் டு ஊர், நாடு டு நாடு, மாநிலம் டு மாநிலம் இதெல்லாம் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். லைனுக்கு போய் சம்பாதிக்கிறவங்களும் பார்த்து இந்த காலகட்டங்கள் நல்லா லைன் அருமையாக இருக்கும். சிறு தடைகள் வரும், ஆனால் பெருசாக பாதிக்காது, நல்லாவே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, ரைட் ஓகே. அதுபோல் பார்த்து இந்த காலகட்டத்தில் ஒரு கும்பாபிஷேகம் இதெல்லாம் சிறப்பாக கலந்துக்குங்க. சுப விரயம் நிறைய சிறப்பாக வரும். அதெல்லாம் நியாயமான சுப விரயமாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சொல்லியாச்சு. அதை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நீங்கள் தூரத்து பயணம், புனித யாத்திரை இதெல்லாம் போக வேண்டியது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு டூரிஸ்ட்டு ஏதோ ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஒரு பயணம் செய்வீங்க. அது ஒரு சுப விரயம் கண்டிப்பாக வரும். சரி, சுப விரயம் வரும், சுப வருமானம் எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா லாபத்தை ஈட்டக்கூடிய அளவில் வரும். அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலுமே ஒரு 100%ல் ஒரு 60% நம்மளுக்கு சுபவிரயமாக போகும். ஒரு 70% சொல்லலாங்க. அப்போ சுபவிரயமாக போகக்கூடிய தன்மை இருக்கும்போது தன்மை இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்தபடி பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி கடன் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக வரும். ஆனால் அதை மட்டும் நம்ம உஷாரான சூழ்நிலை நம்ம இருந்துக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்து அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கடனாக இருந்தால் கட்டுவோம். ஆனால் அதுக்கு மேலே கடன் ஒரு பிரச்சனை முடியும், ஒரு பிரச்சனை முளைக்கும். இப்படியே நம்ம நீடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு அமைப்பு கொடுப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் ஒரு ஜாமீன் போகிறதோ இதெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த ஜாமீன் போகிறது ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ ஒரு வக்காலத்து நிற்கிறதோ இதெல்லாம் நிற்கக்கூடாது. தள்ளி வந்துட்டோம்னா கொஞ்சம் பெருசாக இல்லை, ஒரு பெருசாக பாதிப்பு இருக்கும்போது பாதிப்புலாம் இருக்காது. நம்ம அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு போய் சித்திரங்கள் கோயிலில் வழிபடுறது, ராகு விநாயகரை வழிபடுறது, முருகனை வழிபடுறது. ஓகேங்களா, இதெல்லாம் கால சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு திருச்சி சுற்றி போகிறோன்னா கூட இந்த காலகட்டங்களில் ராகுகள் யமகண்டத்தை சுற்றி போகிறது கால சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா, பரிகாரம் பேச பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் சிறப்பாக அள்ளி கொட்டுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிறதுனால தான் நான் வந்து பலன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறவங்க நம்ம ஆன்லைன் ஜாதகம் பார்க்கணும், நம்ம வந்து பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ரைட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இது நம்மளுக்கு இந்த வீடு, வண்டி, வாகனம் அமைப்பெல்லாம் எப்படி இந்த மாதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு சுப விரயம், வண்டி வாங்குறது ஒரு சுப விரயம். ஓகேங்களா, அப்போ வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, வீடு கொஞ்சம் ஆர்டர்ஸ் பண்ணல சேஞ்சஸ் பண்ணுறது, வண்டி ஆர்டர்ஸ் பண்ணுறது, இல்லை வண்டி சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செலவு சுப விரயங்கள் சுப செலவுகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம உடம்பு வந்து இந்த காலத்தில் செக்கப் பண்ணிக்கிறது, தாயார் உடல்நிலை பார்த்து நிதானம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சுபவிரயங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், மாநிலம் டு மாநிலம் போய் படிக்கிறவங்க, இல்லை அன்றாடு மாவட்டத்துக்கு மாவட்டம் படிச்சுட்டு இப்போ பயணிக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம் அமையிறது. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு சுகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு தரம் இருக்குமான்னு கேட்டோமா ஒரு லாபகரமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து அது லாபாதிபதி சார்ந்ததாக சந்திர பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ அது லாபகரமாக தான் இருக்கும். தன்னோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய லட்சியத்துக்காக இந்த டைம் நான் பாடுபடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஓகேங்களா, ஓகே, அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம பூர்வீகம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்லா லாபகரமாக இருக்கும்.
பூர்வீகத்தில் உள்ள சொத்து பொத்து அந்த பிரச்சனைகளை வந்து காலகட்டத்தில் தீர்வாகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா ரெட்டை குழந்தைங்க பிறக்கிறதுக்கு இந்த மாதங்கள் நிறைய இந்த மேசராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க பிறந்திருக்குதுன்னு ஊர் புறம் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த மாதங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா நம்ம இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜோதிடம், மாந்திரிகம், கலைத்துறை, ஓகேங்களா? அதே மாதிரி அரசியல் தொடர்பு, அரசியல் தொடர்பு இதெல்லாம் ஒரு வேலையாகவும் இதோட தொழிலாகவும் நினச்சி பயணிக்கிற அனைவருக்கும் வந்து காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதங்களில். 2ஆம் திருமணம் அது சிறப்பாக இருக்கும். நேர்முக திருமணம் அது மட்டும் பார்த்திங்கனாக்கா அது சிறப்பாக இருக்கும். இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கலத்தரம் நம்மளை விட பார்த்திங்கனாக்கா ஒரு பங்கு கொஞ்சம் அதிகாரமாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதிகம் சுற்றுப்பயணம் போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இந்த காட்டினாலும் அவங்க சுப விரயம், ஆடை, நகை வாங்குறது, இப்போ புடவை வாங்குறது, இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயம் பெண்களாக இருக்க பட்சம் இப்படி நடக்கும். ஆண்களாக இருக்க பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூர் போகிறது, வெளியூர் சுற்றுறது, ஒரு வாரம் 2 மாதம் தங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி ஆண்கள் பண்ணுவாங்க. அது சிலர் பெண்கள் ரிச்சான பெண்கள் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஆடை அவர் இந்த மாதிரி சில சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அந்த மேசராசியில் பிறந்த ஆணு பெண் இந்த மாதிரி மாற்றி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தேர்தலுக்காக நம்ம பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகிறது அந்த காலகட்டங்களில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அந்த மாதங்கள் நடக்கக்கூடிய தருணம் இருக்குதுங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு கோர்ட்டு ஊழியர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் அந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன தடங்களோடு இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஓரளவுக்கு தடங்களை கொடுத்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லைஃப் இந்த மாதங்களில் ஒரு வணங்குவாங்க. ஓகே, ஒரு புது முயற்சியெலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு செயல்படும் போது பார்த்திங்கன்னா சிறப்பாக நல்லா அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கட்டாயம் அமையக்கூடிய பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்திங்கனாக்கா தொழில் அதாவது பார்த்திங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சவரை லாபகரமாக தான் போகும். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்கள், அதாவது ஐயர்னு சொல்லக்கூடிய ஐயர்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஐயர்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய துறையில் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த காலகட்டங்களில் அது தொழிலாக பண்ணுறவங்களும் சரி, அதை கடையாக வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, ஓகேங்களா? அதுபோல் பார்த்திங்கனாக்கா அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, ஒரு பெரிய கல்லூரி, ஓகேங்களா, ஒரு நார்மல் ஆசிரியர், உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் நல்ல லாபகரமாக அதே தொழிலாக புதுசாக அப்பாயின்மெண்ட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பான முறையில் அமோகமான முறையில் சிறப்பாக கிடைக்குன்னு நம்ம சொல்லலாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூத்த சகோதரர்கள் இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா ரிச்சுவாக நல்லா ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. லாபகரமாக அவங்க பார்த்தா அவங்களோட வாழ்க்கை தரம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இந்த காலகட்டம் நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். மூத்த சகோதரர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நண்பர்கிட்ட அதே மாதிரி தான் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு குழந்தை பாக்கியங்களாம் சிறப்பாக இருக்காத போதே சொன்ன 2 குழந்தை அந்த அமைப்பு நிறைய இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஓகே நேயர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். ஓகேங்களா? பொது ஓடிட்டு இருக்கு. அப்படி 13 நிமிஷம் ஓடிச்சு. அடி சாமி. ஓகேங்க, ரைட்டுங்க. சரி, ரைட்டு. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். நான் தான் மணியை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரைட், ஓகே நேயர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோச்சார பலன் தான். ஒரு ஜனகால ஜாதகத்தை பார்த்து நம்ம மேற்கொண்டு பலனை சிறப்பான பலனை பார்ப்போம். ஓகேங்களா? உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெயவேல், எம். அஷ்டோ. நன்றி, வணக்கம்.